ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம போக்கர் கேமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் உள்ள இந்த ரிவர் போட் அப்படின்ற ஒரு கேமை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஆல்ரெடி நம்ம பார்க்கல இது வரைக்கும். ஏன்னா நம்மளுக்கு கேஷ் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால பார்க்க முடியாமல் போயிடுச்சு. இப்போ நம்மகிட்ட கேஷ் நிறையா இருக்குது, பட் ஆனால் அதனால் இது உள்ளே போய் கொஞ்சம், ஏன்னா இது பெரிய டேபிள், அதனால் நிறைய போகும். இங்கே கொஞ்சம் நம்ம கேஷ் இருக்கிறதுனால கொஞ்சம் தில்லா போய் விளாடுவோம், எப்படி தான் இருக்குன்னு பார்ப்போம். இது வந்து ஒரு போட்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு வெறும் டேபிள் கேஷ் கேம், அவ்வளோதான். சரிங்களா? உள்ள பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. உள்ளே போயிட்டோம். எவ்வளோ போகுது? 50 தான் போகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது எல்லாருமே 50 போட்டு வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா ஒரு நார்மல் கார்டு தான், ஒன்றும் நல்ல கார்டெலாம் சொல்ல முடியாது. ஆனால் இது வந்து ரொம்ப பெரிய டேபிள். இது வந்து நம்ம என்ன பண்ணோம், கேஷ் நிறையா இருக்கிறதுனால நம்ம தில்லா விளையாடி தான் பார்க்கணும். இதில் ரொம்ப நம்ம யோசிச்சோன்னா இதில் வந்து நம்ம இது பண்ண முடியாது. ஆனால் இந்த தடவை யோசிக்க வேணாம், ரொம்ப சின்ன கடாகுது, நல்லா போயிடலாம். ஆனால் எல்லாரும் பாருங்கள் போடுறாங்க, பாருங்கள். நானும் போட்டிருக்கணும். நான் எப்படி பார்த்தா ஏன்னா இதுக்குள்ளே போனால் அப்படி தான் நம்ம விளையாடி ஆகணும் அப்படின்ற ஒரு பர்சன்ஸ் நிறைய பேர் பாருங்கள், நிறைய காசு வச்சு தான் உள்ளே வந்திருக்காங்க. யாரும் கம்மியான கேஷ் உள்ளவங்க உள்ளே இல்லை, எல்லாருமே கேஷ் நிறையா இருக்கவங்க. அதனால் நம்ம என்ன பண்ணோம், யோசிக்கலாம் கூடாது, போட்டு விளாடணும். யாருக்கா லக் அடிக்கும், அடிக்கலைன்னா அந்த ஃபஸ்ட் ரவுண்டு ஏற்றுறது ஏற்றாதது அதை பற்றிலாம் யோசிக்காமல் நம்ம உள்ளே பூந்து போயிட்டே இருக்கணும். பார்க்கலாம், ஒரு ரவுண்டு பார்த்துட்டோம், அடுத்த ரவுண்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உள்ளே போட்டு ட்ரை பண்ணுவோம். ஏன்னா கேஷ் நிறையா இருக்குது, தில்லா விளாட்லாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்க எல்லாம் அள்ளி போடுறானுங்க. அவன் போடுறான் பாருங்க. ஆனால் இதில் ஒரு என்னன்னா நிறைய பேர் இருக்கிறதுனால அடிச்சுதுன்னா அப்படியே லம்பா எடுத்துடலாம். பார்க்கலாம் என்னதான் அடிக்குதுன்னு பார்க்கலாம். இதில் வந்து அந்த கார்டை கொஞ்சம் கணிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா உங்களுக்கு பெரிய டேபிள் பாருங்கள், எல்லாருக்குமே எல்லாரும் வந்துருச்சுன்னு நினச்சிட்டு அப்போ கடைசியில் அவனுக்கு போயிடுச்சு. ஆனால் அவன் அதான் அவங்க பாருங்கள் தில்லா போடுறான். இவனுங்களும் தில்லா போட்டானுங்க, ஆனால் ஏன் வரலன்னு தெரில. இப்போ நம்ம தில்லா போடக்கூடிய நேரம் வந்துருச்சு. ஸ்டார்டிங்லேருந்து ஆரம்பிப்போம், பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. 50 போடுறாங்க. தலைவர் தில்லா போடுறாரு, என்ன வச்சிருக்காருன்னு தெரில. நீ போடுப்பா, அவ்வளோதான்ப்பா. இப்போ பாரு, நான் ஆட்டத்தை பாரு. ஐயோ வரலையே. எஸ், எனக்கு தான் பரவாயில்லையே, அடிச்சிச்சு பாருங்க. அப்படியே ஒரு தில்லா போட்டனா அடிச்சு. நல்ல கார்டு வேற, அது சும்மா தில்லு மட்டும் கிடையாது, நல்ல கார்டு, இல்லாட்டா வந்திருக்காது. ஆனால் தலைவர் போயிடுச்சு பாருங்க, ரொம்ப லோவாகிட்டார். அதுக்குள்ளே ஆளும் தான் பண்ண போகிறான். பார்த்தீங்களா, ஏன்னா கம்மியாக இருக்குது, ஒன்றும் பண்ண முடியாது. அவர் பாருங்க தூக்கி போட்டார் பாருங்க. நல்ல கார்டு இல்லைன்னா ரிஸ்க் எடுக்க வேணாம். அவனுக்குள்ளே அடிச்சுக்கிட்டோம். 5 யாருக்கு போயிருக்கு பாருங்க. அவனுக்கு தான் லக் இருக்குது, அவனுக்கு தான் கார்டு வந்துக்கிட்டே இருக்கு. ஐ ஃபயர்லேயே இருக்கிறான் பாருங்க. அடுத்த செட்டு போடுவானுங்க. நல்ல கார்டை வாப்பா. வரலையே, நான் இந்த இப்படி தான் வருதுச்சே. சரி பார்ப்போம் என்னதான் பண்ணுறானுங்கண்ணே. போடுறான் அவன், ஏற்றுவான்னு நினைக்கிறேன். அவன் பார்த்தா மூஞ்சை பார்த்தா அடுத்த தெரிஞ்சு பார்த்தாங்க, மூஞ்சை பார்த்தாலும் கண்டுபிடிச்சு பாருங்க. ஏற்றி போடுறவர்கள் இவங்களாம். ஆனால் 9-6 அப்படின்றது வந்து நல்ல கார்டா இல்லைங்க, நல்ல கார்டெலாம் இல்லை. அதனால் அவங்க அடிச்சுக்கிட்டோம். வெளியே வர்றது நல்லது தான். ஏன்னா சும்மா போடணும்னு போடக்கூடாது. கார்டு வந்துச்சுன்னா போடலாம், கார்டு வந்துச்சுன்னா தில்லா தூக்கி போடலாம். என்ன நடக்குதுன்னு பார்த்துடலாம். கார்டு வராமல் நம்ம தில்லா போகிறதுல ஒன்றும் அர்த்தம் இல்லை. பாருங்கள் அவனுக்கு தாங்க போகுது. தாங்க அவனுக்கு ஒருத்தனுக்கு லக்கு இருந்தால் அவனுக்கே போயிட்டு இருக்கு பாருங்களேன். பரவாயில்லையே. 10-5 இதுவும் சுமாரான கார்டு தான். ஆனால் ஏன் இப்படி வருதுன்னா அந்த டேபிள்லாம் அப்படி தான் வரும். இதை வந்து நம்ம வந்து ஒன்றும் பண்ண முடியாது. அவர் 50 தான் தூக்கி போட போகிறாரு. அவர் கேமே அதான், அவர் சொல்லிட்டாரு நான் என் கேம் அதான் அப்படின்ட்டாரு. இன்னும் 50 போடுறான். இந்த வாட்டி ஒரு 10 இருக்கிறனால கம்பி போடலாம், பார்க்கலாம் நான் அது. ஆடா பாவிகளா, போச்சா? சூப்பர்ரா, தில்லா போட்டு வேலைக்கு ஆகாமல் போச்சு பார். பாதி எடுத்துட்டானுங்க. அது இந்த இவனால் ஒன்றும் இல்லாமல் போடுறானோ இல்லை போட்டானு தெரில. இவனுக்கு தான் போகுதுன்னு நினைக்கிறேன். இல்லை 2 பேருக்கு 3 பேர் ஷேர் ஆகிடுச்சு. ஓகே பார்த்துக்கலாம்.
40. என்னங்க எனக்கு இப்படி வந்துனுக்குது எல்லா கார்டுமே? இப்படி வந்தா நான் என்னங்க பண்றது? இல்லை, இந்த டேபிள் வந்து சரியில்லை. நம்ம வெளியே வந்துட்டு திருப்பி அதே ஷிப்பில் போகலாம், வேறு டேபிள் கிடைக்கும். வெளியே வந்துடலாம், வெளியே வந்துட்டு திருப்பி ஷிப்புக்குள்ளே போகலாம், நம்மளுக்கு வேறு டேபிள் கிடைக்கும். பாருங்க, ஆளுங்களாம் மாறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம். பார்த்தீங்களா, வேறு புது டேபிள் கிடச்சிச்சு. எல்லாமே சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்க. ஆர்வ கோளாறுலாம் போயிட்டானுங்களா இல்லை இல்லை இருக்கானுங்கன்னு தெரில. இதில் வந்து ஒரு நாய் இருக்கா, நாய் கேப் இருக்குது, அப்புறம் ஒரு கரடி கேப் இருக்குது. அவங்க வந்து ஓகே, இந்த டேபிளில் நம்ம குதிப்போம். ஏன்னா இவங்களாம் வந்து பார்த்து ஆடுற மாதிரி இருக்காங்க. செக் பண்ணுவோம், வந்ததுன்னா அவனை போட்டு தாக்கிடலாம். சுத்தம் வரல தெரிஞ்சாலும் ரிஸ்க் எடுக்கணும். வந்துச்சுன்னா ரிஸ்க் எடுத்துருவாங்க. ஒரு நம்பர் எது 7 கீழே எது வந்தாலும் ரிஸ்க் எடுத்துடலாம், தோத்தாலும் பரவாயில்ல. ஆனால் 2 6 இருக்கே, அது பார்க்கணுமே. 2 6 இருக்கு பாருங்க. சுத்தம் இப்போ வரைக்கும் நம்மளுக்கு கார்டு இல்லை. அவள் தான் வெளியே போயிட்டான் ஒருத்தன், வெறுப்பாயிட்டான். நான் என்ன மாதிரி நான் அந்த டேபிளில் இந்த டேபிள் கூடி வந்த பார்த்தீங்கன்னா இந்த டேபிளில் தான் வேறு டேபிள் கூடுவான். ஏன்னா ஏதாவது ஒரு டேபிளில் நல்ல கார்டு வரும் அப்படின்ற ஒரு இது. எஸ், இப்போ நமக்கு நல்ல கார்டு கொஞ்சம் வந்திருக்குது. தள்ளி விடுவோம். போடுவானா? இல்லை, நான் போடுறேன். எல்லாரும் போடுறாங்கப்பா, எல்லார்ட்டையும் கார்டு இருக்கு போதுப்பா. பார்க்கலாம். எஸ், எனக்கு தான். பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஜெயிக்க முடியும் எங்கேயாவது. ஜெயிச்சிடலாம். இன்னொரு சூப்பர், நல்ல கார்டு. நல்ல கார்டு. விட தேவையில்லை, இந்த மாதிரி கார்டெலாம் விடக்கூடாது. பார்க்கலாம். எஸ், நல்ல கார்டு. ஆனால் இவங்களாம் பார்த்து ஆடுறானுங்களே. அதில் தில்லா ஆடுறானுங்க, இல்லை ரொம்ப பார்த்து ஆடுறானுங்க. நான் சும்மா விட மாட்டேன். 50 போடுப்பா. அப்புறம் ஏன் இருக்குதா? அது நேக்கு தான். பார்த்தீங்களா? டாக் மேன் யோசிக்கிறார். இது ரொம்ப சுமாரான கார்டு தான், பரவாயில்ல. ஆனால் இனிமேல் கோவம் வந்துடும் அந்த விஐபியில். இனிமேல் கோவம் வந்தால் அவர் ஏற்றி போடுவார். பார்க்கலாம், செக் பண்ணுங்க. சூப்பர், இன்னும் ஒரு கார்டு வந்தால் செட்டு சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் சின்ன கார்டு வச்சு செட்டு சேர்த்தா ஒருத்தான்னு தெரியல இது வரைக்கும். 10 நம்மளும் வெளியே போயிடல, வேணாம். அங்கேருந்து எவனா ஒருத்தர் இங்கே வந்துட்டானா? எவனும் வரல. 2 7ங்க, வேலைக்கே ஆகாது. அடுத்த ஒரு 2 டைம்ஸ் நல்ல இது மாதிரி நீங்கள் பார்த்தீங்களா. இப்போ நம்ம தில்லாக நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ஒரு வேளை அடிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் நிறைய காசு வச்சுருக்கும் போது யோசிக்காதீங்க. என்ன மாதிரி யோசிக்காமல் பாருங்கள், நல்ல கார்டு தான் வந்திருக்கு. வேறு மாதிரி யோசிச்சு தில்லா போட்டு விளாடுங்க. விளாண்டிங்கன்னா ஒரு வேளை உங்கள் கார்டு அங்கே டேபிளில் வந்துடுதுன்னா தூக்கிடலாம். ஏற்றுப்பா விஐபி ஏற்றலையா? அவரு பரவாயில்ல, செக் தான் பண்ணுறானுங்க. வந்துடும். வரலப்பா, எல்லாரையும் பயமுறுத்தலாமா ஒரு தடவை? வேணா, செக் பண்ணிக்கலாம். வரலையே, வராமல் போட்டு என்ன பண்ண போகிறான்? ஆனால் இருக்கு, கியூ இருக்கு. அவன் போடுறான் பாருங்க, அவன் போட்டான் பாருங்க, பயமுறுத்திடாம பாருங்க. சொல்ல முடியாது, செட்டு சேர்ந்துருக்கலாம். அவனும் போட்டான், அவனுக்கும் செட்டு சேர்ந்துருக்கலாம். நம்மளும் போடுவோம், நம்மளுக்கும் செட்டு சேரலாம். ஒரு கார்டு ஏ வந்தனா சூப்பர், அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. எனக்கு தான். பார்த்தீங்களா எப்படி அடிச்சுது பாருங்க. தட் இஸ் எப்படி அடிச்சது பார்த்தீங்களா? அவ்வளோதான், அப்படிதான் அடிக்கும், வேறு வழி கிடையாது. அதாவது நம்ம என்னன்னா, இப்போ நான் யோசிக்காமல் போடாமல் இருந்தேன்னு வச்சுக்கோங்க. ஒரு வேலை வராமல் இருந்தா ஓகே, வந்தது இல்லை. விஐபி கோவப்பட்டார் பாருங்க, விஐபி கோவப்பட்டார். நம்மளுக்கு இது போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா சூப்பராக இருக்கு பார்த்தீங்களா கேம். அவ்வளோதாங்க, இந்த டேபிளை பொறுத்த வரைக்கும்
பாருங்க அவர்கிட்ட கார்டு இல்லை, ஆனால் கியூ வந்துச்சு. கடைசி நேரத்தில் கியூ வந்து பாருங்க, கடைசி நேரத்தில் கியூ வந்து அவருக்கு அடிச்சிச்சு. இதுதான் எனக்கு நடந்தது. ஏ வந்துச்சு, அவருக்கு கியூ வந்துச்சு, அவ்வளோதான் முடிச்சு. இப்போ எனக்கு ஏ இருக்குது. இது ஒரு நல்ல கார்டு தான். சும்மா போவோம், லாஸ்ட் கேமாக ஒரு தடவை உள்ள போயிடுவோம். இந்த மாதிரி நீங்கள் நிறைய கேஷ் வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் தில்லா விளாட்லாம். ஓகே போடு அப்படின்னு சொல்லிட்டு விளாட்லாம். கேஷ் கம்மியாக இருந்ததுன்னா இந்த கேம்குள்ளே வந்தீங்கன்னா கஷ்டம் தான். பாருங்கள் என்கிட்ட ஒரு 50 இருக்குது, அது தூக்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன் இவன். சரி சும்மா போட்டு போவோம், கடைசி கேம் தானே. 50 அவன் தூக்கிடுவான்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் பார்க்கலாம் பார்க்கலாம். லக்கு இருக்குது தான், பார்க்கலாம். இப்போ வரைக்கும் லக்கு இல்லை, லக்கு இல்லை. லக்கு யாருக்கு? யாருக்கும் இல்லை, அவனுக்கு போயிடுச்சு. 7 7 7. 4 ஆஃப் கிங்கு ஒன்றுமே பண்ண முடியாது. 4 ஆஃப் கிங் ஒன்றுமே பண்ண முடியாது. என்னத்த பண்ண? போங்க, வேஸ்ட்டாக போச்சு. சரி பரவாயில்ல, ஒன்றும் இல்லை. நம்ம இதான் லாஸ்ட் கேம். அது லாஸ்ட் கேம் சொன்னேன், அது லாஸ்ட் கேம் சொன்னேன். லாஸ்ட் கேமாக போய் நிற்குது. அப்படி தான் விளாட போக ஜெயிச்சிட்டே இருந்தா ஒன்றும் தெரியாது. தோக்க விடக்கூடாதுன்னு தோணும். பார்ப்போம். இல்லைங்க, வேஸ்ட் கார்டுங்க. செக் பண்ணிட்டு எவனாவது போட்டானா வெளியே போயிடலாம். போட்டான், வெளியே போயிடலாம். அவனும் போட்டான். ஏ வச்சிருக்கான்னு நினைக்கிறேன், இல்லை செட்டு சேர்ந்துருக்கோமோ இருக்கலாம். பார்க்கலாம். நானும் வெளியே தான் போகிறேன். ஓகேங்க, பார்த்தீங்களா இந்த டேபிள் 2 டபுள்யூ வச்சுக்கிறாரு. ஆனால் யாருக்கு போச்சு பாருங்க, செட்டு சேர்ந்தது தான் போய் நானாக தான் சிரிச்சிருப்பேன். சரி பரவாயில்ல, விடுங்க, சிரிக்க வேண்டாம். பார்த்தீங்களா, நீங்கள் நிறைய கேஷ் வச்சுருந்தீங்கன்னா சேம் இதுக்குள்ளே போங்க. இதுக்குள்ளே போய் விளையாடி பாருங்கள். அப்போ உங்களுக்கு ஜாலியாக இருக்கும் விளாட்றதுக்கு. நீங்கள் கேஷ் கம்மியாக இருந்தால் தான் பயந்து விளாடணும். இன்னும் இதுக்குள்ளே விளாட்லாம், இன்னும் துல்லாக விளாட்லாம். ஏன்னா கேஷ் நம்மகிட்ட நிறைய இருக்குது. பாருங்களா, நம்ம இந்த கேம் விளையாடி பார்க்கணும்னு நினச்சேன். விளையாடி பார்த்தேன். இதான் ஃபஸ்ட் டைம் விளாட்றேன். சூப்பராக இருந்தது. உங்களை போய் ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் ஜெயிச்சிருக்கேன். அது வரைக்கும் சந்தோஷம். ஓகே, பாய்.